கடந்த வாரங்கள் முழுவதும், நாட்கள் முழுவதும் கண்மணி போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்தார். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். இன்னும் நம்முடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 106வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 106. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் சில நீதி நியாயங்களை வைத்திருக்கிறார். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சில சட்ட திட்டங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். எப்படினாலும் வாழலாம் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழணும்னு சில வரமுறைகளை, சில நீதி நியாயங்களை, சில கோட்பாடுகளை தேவன் வச்சிருக்கிறார். உலகத்தார் எப்படினாலும் வாழலாம், அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோ, தேவனை ஆராதிக்கிற நமக்கோ சில நியாயங்களை, நீதியை, சட்டங்களை, வரைமுறைகளை, சில படிப்பினைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் அதன்படி வாழ வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான், அப்படி இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு தேவன் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதன்படி நாம் வாழவும், அதன்படி செய்யவும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார். அதிலே நம்மை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவில்லை. ஒருவேளை நாம் தவறும் போது தேவன் நம்மை சரி செய்கிறார். ஒருவேளை நாம் பிசகும் போது, ஒரு சின்ன அளவு தவறும் போது கூட அவர் நம்மை சரி செய்து அந்த பாதையை மாற்றி நீதி நியாயங்களுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். இந்த காலவேளையில ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவைகளை நாம் சற்று தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 136:23 சொல்லியிருக்கிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன், தேவ நடத்துதல், தேவனுடைய ஒத்தாசை, தேவன் நம்மளை நடத்திய விதங்களை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்கணும். அநேக நபர்கள் தான் தாழ்ந்திருந்ததை, தன் உயர்த்தப்பட்டதை நினைக்கிறதில்லை. உயர்ந்திருந்ததையே, உயர்வையே தான் பேசுறாங்களே தவிர, நாம் இருந்த நிலைமை, நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இப்பொழுது இருக்கிறத மாத்திரம் பார்க்கறாங்க. இப்ப நல்லா இருக்கிறேன், நல்ல வருமானங்கள், நல்ல பொருளாதாரம், நல்ல ஆசீர்வாதம், நல்ல காசு, பணம். ஆனா நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்துடுறாங்க. அதை மறக்க கூடாது. தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதிக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு தாழ்ந்த நிலைமையில இருந்தோம் அப்படின்றத நாம ஒரு நாளுமே மறக்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து நம்மை தூக்கினார், நம்மளை எடுத்தார் என்பதை நாம்
ஒரு நாள் மறக்கவே கூடாது. சவுலை குறித்து சொல்லும் போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாயிருந்த போது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவரானீர். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றான், இப்ப எல்லாம் நல்லா காசு பணம் உங்கள்கிட்ட இருக்கு, ஆனா உங்க கோத்திரத்துல ரொம்ப சிறியவனா நீங்க இருக்கும் போது, நீங்க ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் போது, யாரும் உங்களை சீண்டாத போது, உங்களை யாரும் கண்டுக்கிடாம இருக்கும் போது, நீர் சிறியவனா இருக்கும் போது அல்லவா கர்த்தர் உங்களை ராஜாவா அபிஷேகம் பண்ணினார், உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அப்போ நீங்களும் நானும் இந்த காலையில எப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நம்மளை எடுத்தார், எப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், உயர்த்தினார், இந்த நிலைமைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள், தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள். நீங்க இருந்த நிலைமைய நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமையில தேவன் உங்களை கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். எபிரேயர் 4:13 சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம யாரு, நம்ம என்ன செஞ்சோம், எங்க இருந்து வந்தோம், எப்படி இருந்தோம், சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்பட்டோம், ஒரு நேரம் சாப்பாடு வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், யாராவது உதவி செய்வாங்களா அப்படி நம்ம ஒரு நாள்ல ஏங்கிட்டு இருந்தோம், ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், யாராவது சாப்பாடு தருவாங்களா, அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு உயர்ந்திருக்கிறதுனால நாம எங்க இருந்து வந்தோன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நேர சாப்பாட்டுக்காக எத்தனையோ கைகளை எதிர்பார்த்த நாட்கள் உண்டு. 1 ரூபா 2 ரூபாய்க்கெல்லாம் அலைஞ்சிருக்கிறோம். யாராவது தருவாங்களா, யாராவது கொடுப்பாங்களா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். நம் தாழ்ந்திருந்த நிலைமையை நினைக்கணும். சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 14வது வசனம் சொல்லுது, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஏன், எப்ப அப்படின்னா, உங்க வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா, நீதிமொழிகள் 16:7 சொல்லுது, உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களை உன் சார்புல வந்து விழ வைப்பாரு. உன் வழி எப்படி இருக்கணும்? தாழ்வுல நினைக்கிற வழியா இருக்கணும். கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைச்சு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை உயர்த்தினேன், நீ குப்பையில இருந்த, நீ தூசில இருந்த, நீ சோத்துக்கு வழி இல்லாம இருந்த, உன்னை உயர்த்தின, அதுக்கு நீ உண்மையாரு அப்படின்னு உங்களை சொல்லி காமிக்கல. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்றாரு. தாழ்வுல நினைச்சு பார்க்கணும், கர்த்தரை உயர்த்தின விதத்தை நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்தா உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, நீ தேவ சித்தத்துக்குள்ள இருந்தா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா, அவர் சொல்றாரு, உன் எதிராளி கூட உன் சார்புல வருவாங்க. நீ கர்த்தருக்கு உன் வழி பிரியமா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராம் 14:14, யுத்தம் கர்த்தருடையது, நான் யுத்தம் பண்ணுவேன். உன் வழி எனக்கு பிரியமா இருந்தா, உன் வழி எனக்கு பிரியமா இருந்துச்சுன்னா உன் சத்துருவோடு நான் சண்டை போடுவேன். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 81:15 சொல்லுது, அப்பொழுதா கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்களை பகைக்கிறவங்க கர்த்தரை பகைக்கிறவங்களாதான் ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்மை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான்னு சொல்றாரு.
அப்ப என்ன அர்த்தம்? யுத்தம் ஏன் உடையது? நான் தான் யுத்தம் பண்ணுவேன். உன் வழி எனக்கு பிரியமா இருந்தா உன் யுத்தத்தை நான் செய்யறேன். உன் எதிராளியை தாழ்த்துறேன். உன் சத்துரு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன்னை புரிஞ்சுக்கிடணும். நாம சத்துருட்ட போய் நீங்க சண்டை போட வேண்டாம். உன் எதிராளிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டாம். கத்தி கடப்பாறை எடுத்துட்டு எல்லாம் போக வேண்டாம். கம்ப எடுத்துட்டு போய் சண்டை போட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழி மட்டும் எனக்கு பிரியமா இருந்துச்சுன்னா, நீ தாழ்ந்த நிலைமையை நினைச்சன்னா, நீ எங்க இருந்து வந்த நினைச்சன்னா, என் பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமில்லன்னு நீ நினைச்சன்னா, உன் எதிராளிய உன் சார்புல வர வைப்பேன். சங்கீதம் 84:14 சொல்லுது, உன் எதிராளி தாழ்த்துவேன். உன் வழி எனக்கு பிரியமா இருந்துச்சுன்னா உன் சத்துரு உன் பாதத்துல காலில் வந்து விழுவான். யுத்தம் என்னுடையது. சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருவெல்லாம் இச்சகம் பேசி அடங்கிருவான், அமைதியாயிருவான். பயப்படாத. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்விலே உங்களை நினைத்தவரை துதியுங்க. அவ்வளவுதான், அது போதும். எங்கிருந்து வந்தோம் என்பதை மட்டும் ஒரு நாளும் மறக்காதீங்க. இரண்டாவது, மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவுகூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இரண்டாவது, உங்க கசப்பு மாறணும். கசப்போட பரலோகத்துக்கு வர முடியாது. கசப்போட நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. முதலாவது உங்களை தாழ்த்தணும். தாழ்த்தணும்னா நீங்க தாழ்ந்திருந்ததை நினைச்சா போதும், எங்க இருந்து வந்தோம் நினைச்சா போதும். இரண்டாவது, கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருந்தா நீங்க தோத்து போயிருவீங்க, ஜெயிக்கவே முடியாது. உங்ககிட்ட உண்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், தேவனுக்கு பயந்து இருப்பீங்க, ஜெபத்துல, ஊழியத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல எல்லாத்துலயும் சரியா இருப்பீங்க. ஆனா உள்ள கசப்பு இருக்கும். யாரோ ஒருத்தர் மேல உங்க கசப்பு, உங்க கூட பிறந்தவங்க மேல, உங்க கணவன் மேல, உங்க மனைவி மேல, உங்க பிள்ளைகள் மேல, யாரோ ஒருத்தர் மேல கசப்பு. கசப்பு உங்களை முன்னேறவே விடாது. கசப்பு இருந்தா உங்க நன்மைகளை பாதிக்கும். உங்க நன்மையை இழப்பீங்க, ஆசீர்வாதத்தை இழப்பீங்க. யோசனை பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள்ல உண்மையா இருப்பீங்க ஆண்டவருக்கு, ஆனா அற்புதம் நடக்கல. தேவனுக்கு பயந்து இருப்பீங்க, ஆனா அற்புதம் நடக்கல. ஏன்னா புரியல உங்களுக்கு. நான் சரியா இருக்கிறேன், ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல, ஏன் இந்த நன்மை கிடைக்கல, ஏன் எனக்கு இது நடக்கல, அது நடக்கல நீங்க சொல்றீங்க. காரணம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு. ஒருத்தரை குறிச்சு அப்படி கசப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கசப்ப மாத்தணும். கசப்பு இருந்தா அற்புதம் நடக்கவே நடக்காது. எந்த விதத்துல கசப்பு உங்க கூட இருக்குன்னு பாருங்க. எந்த விதத்துல நீங்க கசப்பை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. அந்த கசப்பை எடுத்து போடுங்க. யாரு மேல இருக்குதுன்னு பாருங்க. உங்க அப்பாவா, உங்க அம்மாவா, கூட பிறந்தவர்களா, அது யாரோடு உங்க கசப்பு இருந்தாலும் அற்புதம் நடக்காது. சொல்லுவீங்க, நான் எந்த தப்பு செய்யல, எல்லா தப்பும் அவங்கதான் செஞ்சாங்க, நான் எதுக்கு எனக்கு ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, நான் எதுக்கு அவங்க மேல உள்ள கசப்பு எடுக்கணும், ஏன்னா என் மேல தப்பே இல்லையே, தப்பெல்லாம் அவங்க தானே பண்ணாங்க. பிரியமானவர்களே,
அப்படி அல்ல. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ காணிக்கை பெட்டி பக்கத்துல வரும்போது உன் பேர்ல உன் சகோதரனுக்கு யாதொரு குறை, நீங்க சொல்ற மாதிரினா வசனம் எப்படி சொல்லிருக்குன்னா, காணிக்கை போட வரும்போது உன் சகோதரன் பேர்ல உனக்குன்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்லல. உன் பேரில் உன் சகோதரனுக்கு யாதொரு குற்றம் அல்லது குறை உண்டுன்னு நினைச்சேன்னா, அப்ப உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா காணிக்கை பெட்டி பக்கத்திலேயே காசை வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் காணிக்கை செலுத்து, கசப்பு மாறணும். பிரியமானவர்களே, மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை நேசித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். ஆண்டவர் உங்கள்ட்ட வேற என்ன கேட்கிறாரு? மன்னிச்சிரு, கசப்பு எடுத்து போடு, இரக்கத்தை நேசி, தேவனுக்குள் முன்பதாக மனத்தாழ்மையா இரு. இதைத்தானே உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். உன்கிட்ட லட்சத்தையும் காசையும் பணத்தையும் பெரிய பெரிய காரியத்தையும் உன்கிட்ட நான் கேட்கல. உன்கிட்ட கேட்கிறது மனத்தாழ்மை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, கசப்பு இல்லாத வாழ்க்கை. கசப்போடு காணிக்க கொடுக்காதீங்க. கசப்போட பலிபீடத்துக்கு பக்கத்துல காணிக்க எடுத்துட்டு வராதேன்றாரு. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க கடவுளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கசப்போட கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. யார் மேலேயாவது கசப்பு, கூட பிறந்தவங்க மேல கசப்பு, கணவன் மேல கசப்பு, மனைவி மேல கசப்பு, உங்க வீட்டுக்காரர் மேல கசப்போடு ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தா கூட அது உங்களுக்கு வேஸ்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கும். முன்னேற்றங்களே வராது. ஒருவேளை இந்த காலையில உங்களோடு பேசுவாரானா அந்த கசப்பை எடுத்து போடுங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். 3வது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் 14-15. மத்தேயு 5:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப நீங்க 3வது உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்க மன்னிக்கணும். மன்னிக்கலன்னா நீங்க பரலோகமே வர முடியாது. மன்னிக்கலன்னா நீங்க பரலோகமே வர முடியாது. சில சொல்றது, அவங்க செஞ்சது உங்களுக்கு தெரியுமா, மன்னிக்க சொல்றீங்க, ஈஸியா மன்னிச்சிருன்னு சொல்றீங்க. அவங்க என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படியே நான் நொந்து போயிட்டேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கையே அப்படியே கஷ்டமாயிட்டு, என்னால மறக்கவே முடியல, என்னால அப்படி இப்படி, எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்தாங்க. எல்லாம் சரிதான். ஆண்டவர் சொல்றாரு ஒரே வார்த்தையில மன்னிச்சிரு, இல்லைன்னா பரலோகம் வர முடியாது. நீங்க 50 வார்த்தையை சொல்லலாம், ஆனா ஒரே வார்த்தை சொல்றாரு, மன்னிச்சிரு. மன்னிக்கலன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. பிறர் குற்றங்களை நீங்க மன்னிச்சாதான் உங்க குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, நீங்க பரலோகம் வராம இருக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். உங்க பேரை கெடுக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் பேரை கெடுக்க முடியாது. நீங்க பரலோகத்துக்கு வரக்கூடாதுன்னா நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். வேற யாராலையும் உங்களை பரலோகத்தை போறதை தடுக்கவே முடியாது. நீங்க மன்னிக்கலன்னா நீங்க வர மாட்டீங்க. மன்னிக்கலன்னா வியாதி, மன்னிக்கலன்னா சாப்பிட மாட்டீங்க, மன்னிக்கலன்னா அதையே நினைப்பீங்க, மன்னிக்கலன்னா பசிக்காது, மன்னிக்கலன்னா எரிச்சல் வரும், சாப்பிடாம இருந்து வியாதி வரும். வியாதி வந்தா சமாதானம் இருக்காது.
வியாதி வந்தா பணமெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஆஸ்பத்திரின்னு முன்னேற்றம் இருக்காது. மன்னிக்கலன்னா அடுத்தால குறை பேசிட்டே இருப்பீங்க. மன்னிக்கலன்னா துக்கம் உங்களை தொண்டை அடைக்கும். தயவு செய்து மன்னிச்சிருங்க. மன்னிக்கலன்னா பரலோகத்துக்கே வர மாட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு எபேசியர் 4:32, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. மன்னிக்க முடியாது, உண்மைதான். ஆனா கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சாரு பாத்தீங்களா, அது மாதிரி மன்னிச்சிருங்க. ரோமர் 12:19, பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. அவர் பார்த்துக்கிடுவாரு, நீங்களா பழி வாங்க வேண்டாம். எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டான், நான் சும்மா விட மாட்டேன், நான் பழி வாங்க, அந்த வேலையே உங்களுக்கு கிடையாது. பழி வாங்குறது கர்த்தருக்குரியது. மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டா எல்லாம் சரியாயிரும். மன்னிச்சிருங்க, நிச்சயமா மன்னிச்சிருங்க. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, எனக்கு ஒரு நீதி இருக்கு, என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. மன்னிச்சிருங்க. அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருந்தாலும், மனசார இந்த காலையில மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. பல நாள் தடையா இருக்கிறது சரியா வந்துரும். பல நாள் வியாதி சரியாயிரும். கட்டி கரையும், வியாதி மாறும், லோன் கிடைக்கும், சம்பள உயர்வு வரும், வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நின்று போன திருமண காரியங்கள் வாய்க்கும், பல நாள் ஜெபிச்ச ஜெபம் கேட்கப்படும். பல தடைகள் உங்கள் வாழ்க்கையில இன்னும் மாறாம இருக்கு, தடைகள் மாறும். நினைச்ச காரியம் கைகுடி வரல, கைகுடி வரும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது மன்னிக்கணும். இன்னும் உங்க வாழ்க்கையில சில காரியம் நின்னு போய் இருக்கு, தடையா இருக்குன்னா நீங்க மன்னிக்காததான் காரணம். மன்னிச்சு பாருங்க, பல வருஷங்களா வராத பணம் உங்களுக்கு வரும். மன்னிச்சு பாருங்க, அழைச்சி இருக்கிற கதவு திறக்கும். மன்னிச்சு பாருங்க, நன்மையின் கதவு திறக்கும் இயேசுவின் நாமத்தினால. மன்னிச்சு பாருங்க, பல நாட்களாக உங்க வர வேண்டிய சொத்து உங்க கையில கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினால. மன்னிச்சு பாருங்க, எதெல்லாம் தடையா இருக்குதோ தடைகள் எல்லாம் மாறும். ஆண்டவர் அத்தானே சொல்றாரு, காணிக்கப்பட்டி பக்கத்துல வந்துட்டு நீ மன்னிக்காம இருக்க முடியுமா? அப்படி மன்னிக்காம நீ காணிக்க கொடுத்தாலும், காணிக்க போட்டாலும், நீங்க எனக்கே காணிக்க அனுப்புனாலும், நீங்க உங்க கணவனை, உங்க பிள்ளைகளை, உங்க அம்மாவை, உங்க அப்பாவை, உங்க மாமியார மாமனார மன்னிக்காம நீங்க பணம் கொடுத்தா, காணிக்க கொடுத்தா அது வேஸ்ட். அதுல ஒண்ணும் இல்ல. மன்னிச்சிருங்க. மன்னிக்க முடியலையா? ஆண்டவரே என்னால மன்னிக்க முடியலப்பா, ஏன்னா அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்கன்னு உங்க மனசு சொல்லுதா? உண்மைதான், பெரிய துரோகம் தான், பெரிய வேதனை தான். ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால அந்த ஆளை மன்னிக்க முடியாது, என்னால அந்த அம்மாவை மன்னிக்க முடியாது, என்னால அந்த பிள்ளைய மன்னிக்க முடியாது, அந்த தம்பி அந்த தங்கச்சியை மன்னிக்க முடியாது, என்னால எங்க வீட்டுக்காரரை மன்னிக்க முடியாது, அவ்வளவு பெரிய துரோகம். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னால முடியும், கல்வாரி அன்பு என் மேல நீர் ஊத்துனீர்னா என்னால மன்னிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பு என் மேல ஊத்துனா, கல்வாரியில நீர் சிந்தின ரத்தத்தின் அன்பு என் மேல இறங்கி வந்தா என்னால மன்னிக்க முடியும். என்னுடைய அன்பினால நிரப்புங்கன்னு சொல்லி பாருங்க. கர்த்தருடைய அன்பு உங்க மேல வரும், நீங்க எல்லாரையும் மன்னிச்சிருவீங்க. கால வேளையில மற்றவர்களை மன்னிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராம். மன்னிச்சிருங்க. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த காலவேளையில கர்த்தர் உங்களோடு தீர்க்க தரிசனமா பேசுறாரு. யாரோடு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு? அநேக நாள் தடையா இருக்கிற காரியங்கள் மன்னிச்சிட்டா அது சரியாயிரும். அநேக நாள் உங்க வாழ்க்கையில மனசுல போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கிற சில காரியம் இன்னைக்கு சரியாகும். அநேக நாள் சில காரியத்தை குறிச்சு அப்படியே நொந்து போயிட்டே இருக்கீங்க, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதவே நினைச்சு நினைச்சு தூக்கம் இல்லாம இருக்கீங்க. ராத்திரி தூக்கம் இல்ல, பகல நிம்மதி இல்ல, ஐயோ சாப்பிட முடியல, எல்லாமே வேதனையா இருக்கு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். நீங்க நினைக்கிறீங்க அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பாத்தீங்களா? நீங்க என்ன செய்யணும்? நீங்க மன்னிச்சிருங்க, எல்லாம் சரியாயிரும்.
எல்லாம் கரெக்ட் ஆயிரும், எல்லா நன்மையும் கிடைக்கும். உங்க தேசத்துல மழை பெய்யும், வெங்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார், பொக்கிஷங்களை தருவார். நீங்க மன்னிச்சுட்டா. உங்க விவசாயத்துல அறுவடை இல்லாம இருக்கா, சரியான மகசூல் கிடைக்கலையா, மன்னிச்சு பாருங்க. உங்க பிள்ளை திருந்தாம இருக்கா, மன்னிச்சு பாருங்க. உங்க கணவன் திருந்தலையா, மன்னிச்சு பாருங்க. பிள்ளைங்க சரியா படிக்கலையா, நீங்க மன்னிக்க வேண்டிய ஆளை மன்னிச்சு பாருங்க, எல்லாம் சரியாயிரும். சில கதவுகள் திறக்காம இருக்கு, எவ்வளவு ஜோமணி அற்புதம் நடக்கல, காரணம் மன்னிக்கல. மன்னிச்சிருங்க. எல்லாத்துக்கும் மன்னிப்பு தான் காரணம். உங்க வீட்டுல எது நடந்தாலும் நீங்க மன்னிக்காம இருக்கிறதான் காரணம். மன்னிச்சிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். அப்போ நீங்க என்னைக்கு மன்னிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்க கூட தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க, எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு இல்ல, யாரோ ஒருத்தர் நம்ம இந்த ஜெபத்துல இந்த கூட்டத்துல இருக்காங்க, அதுக்கு ஆண்டவர் பேசுறாரு. இல்ல இல்ல, உங்களுக்கு தான். நீங்க ரொம்ப சூப்பர் நினைக்கிறீங்க. இல்ல, எல்லா விதத்திலையும் சூப்பர். ஆனா மன்னிக்காம இருக்கீங்களே. உங்க கணவன் செஞ்சதை சொல்லி சொல்லி காமிக்கிறீங்களே, உங்க பிள்ளைகள் செஞ்ச தப்ப சொல்லி சொல்லி காமிக்கிறீங்களே, உங்க மாமியார சொல்லி சொல்லி காமிச்சு கஷ்டப்படுத்துறீங்களே. தயவு செய்து உங்க கூட பிறந்தவங்க செஞ்சதை சொல்லி சொல்லி காமிச்சு கஷ்டப்படுத்தாதீங்க. தூக்கி எறிஞ்சிருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. 18 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் செஞ்சதெல்லாம் மனசுல வச்சு 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 ஏன் நீங்க நரகத்துக்கு போகணும்? தப்பு செஞ்சவன் நல்லா இருக்கான், தப்பு செஞ்சவன் அதை பத்தி கண்டுக்கவே இல்ல. தப்பு செஞ்சவன், எல்லா தப்பு செஞ்சவனே இன்னைக்கு ஜாலி அலைகிறான். ஏன்னா அவன் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டான், ஆனா நீங்க மன்னிக்கல. அவன் ஜாலியா இருக்கான். தவறு செஞ்சவன் பரலோகம் போறான். தப்பே செய்யாத நீங்க நரகத்துக்கு ஏன் போகணும்? நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா பரலோகம் போயிருவீங்க. மனசார ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறப்பா, பெரிய தப்பு தான், என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, ஆனா நான் மன்னிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நான் அவர்களுக்கு மன்னிக்கிறேன். பிரியமானவர்களே, காலவேளையில மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய மருந்து. இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களில புரிந்து கொள்ளுங்கள், மன்னிச்சுங்க. கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்த அந்த நாளை நினைவு கூறுகிற நாம் மன்னிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 4வது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து சுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். 4வது, பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கணும். பொருளாசை, பண ஆசைன்றதை விட பொருளாசை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலருக்கு பொருளாசை, அது வேணும், இது வேணும், அப்படி அப்படி இப்படி ஆசைப்படுங்க. ஆனா எப்படி ஆசைப்படணும்ன்றத தேவன் நமக்கு சில வரைமுறைகளை வைத்திருக்கிறார். உலகம் சொல்லுது ஆசையே அழிவுக்கு காரணம். நம்ம எல்லாம் புக்ல படிச்சிருக்கிறோம். ஆசையே அழிவுக்கு காரணம். கொலோசியர் 3:5 சொல்லுது, ஆகையால் விபச்சாரமும் அசுத்த மோகம் துரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அப்ப பொருளாசை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அது விக்கிரக ஆராதனை என்றார். விக்கிரக ஆராதனை என்ன? சிலை வழிபாடு. சில சொல்றீங்க, நான் சிலையெல்லாம் கும்பிடுறது இல்ல, விக்கிரகத்தெல்லாம் நான் கும்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஆனா பொருளாசை அதுவும் விக்கிரக ஆராதனை சொல்றாரு ஆண்டவர். பொருளாசை, போதும் என்ற மனசு வேணும்.
பைபிள் சொல்லுது, போதும் என்ற மனதே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டதையும் யோசிக்காம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெருசா நினைச்சுக்கோங்க. லூக்கா 12:15 சொல்லுது, திரளான ஆஸ்தி இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். எபிரேயர் 13:5 உனக்கு இருக்கிறது போதும் என்கிற எண்ணம் இருக்கணும். நீதிமொழிகள் 15:27 பொருளாசைக்காரன் வீட்டை கலைக்கிறான். பொருளாசை வீட்டை கலைச்சிரும். அவங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கிடணும். அவங்க எடுத்த அந்த நெக்லஸ வாங்கணும், அவங்க எடுத்த பட்டுச்சேலையை வாங்கி ஆகணும், அது மாதிரியே வாங்கணும். அது மாதிரியே பொருளாசை. சங்கீதம் 119:36 என் இருதயம் பொருளாசையை நோக்கி இருக்க கூடாது. பைபிள் சொல்லுது, என் இருதயம் நல்ல விசேஷங்களினால் பொங்குகிறது, ராஜாவை குறித்து கவிப்பாடுவேன். உங்க இருதயம் நல்ல காரியங்களை குறிச்சு தியானிக்கணும். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை வேண்டாம். பொருளாசை, கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்ன எப்ப கொடுக்கணும்னு. கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்ன எப்போ தந்தா நம்ம நல்லா இருப்போம்னு தெரியும். அதனால மத்ததெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியும், அவர் பார்த்துக்கிடுவாரு. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. இன்னும் நிறைய இருக்கு, நேரம் போதாது. இந்த காலவேளையில இந்த 4 காரியங்களை உங்க மனசுல வைங்க. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எப்படி இருந்தோம், இங்க இருந்து வந்தோம். ஒருவனா இருக்கும் போது அழைச்சார்ல, ஆபிரகாம் ஒருவனாக இருக்கும் போது அழைத்தார். குப்பையில தூசியில 1 சாமுவேல வாசிக்கும் போது 2வது அதிகாரம், எளியவனை புழுதிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட ராஜாக்களோட அமரப்படையினர். உங்களை எங்க இருந்து கர்த்தர் எடுத்தார்னு நினைச்சு பாருங்க. உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துல கேளுங்க. 2வது, உங்க கசப்பெல்லாம் மாத்துங்க. சிலர் நினைக்கிறோம் கசப்பு, சில நேரத்துல உங்க மேலேயே கசப்பு இருக்கும், உங்களையே உங்களுக்கு பிடிக்காது. என்ன வாழ்க்கை, எதுக்குத்தான் நம்ம வாழ்றோம், செத்துட்டா நல்லா இருக்கும், ஏன் இப்படி நம்ம வாழ்றோம், உங்க மேலே கசப்பு. அடுத்தவங்க கசப்பை விட நம்ம மேல இருக்கிற நமக்கு மேல இருக்கிற கசப்பு ரொம்ப மோசமானது. வெரி டேஞ்சர், ரொம்ப கஷ்டம். உங்க மேலேயே உங்களுக்கு கசப்பு, செத்துடலாம், என்ன வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஏன் நம்ம இப்படி இருக்கோம், ஏன் இப்படி கிடக்கிறோம், கசப்பு உங்க மேலேயே அருவருப்பா இருக்கு என்னவே. அப்படி சில நேரங்கள்ல நம்மளே நம்ம வாயில சொல்றோம் பாருங்க, உங்களையே உங்களுக்கு பிடிக்காது. அது ரொம்ப பெரிய கஷ்டம். கசப்ப மாத்துங்க. 3வது, மன்னிச்சிருங்க. உங்களையே முதல்ல மன்னிங்க, மத்தவங்களை மன்னிங்க. தவறு செஞ்சவன் நல்லா இருக்கானே, தவறே செய்யாத நீங்க ஏன் கஷ்டப்படணும்? மன்னிச்சிருங்க. கடைசியா, பொருளாசையில இருந்து வெளியே வாங்க, விக்கிரக ஆராதனையில இருந்து வெளியே வாங்க. அப்படியே கண்ணை மூடி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த ஜெபத்துல கலந்துகிட்ட எல்லாரும் கண்களை மூடி இந்த 4 காரியத்தை, ஆண்டவரே இந்த நாளில எனக்கு எது இருந்தாலும் அதை மாத்துங்க ஆண்டவரே. பெருமை வேண்டாம்ப்பா. நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா, எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, எனக்கு ஊர்ல எவ்வளவு பெரிய பேர் இருக்கு தெரியுமா, என் கோத்திரம் எவ்வளவு தெரியும் என்ன தெரியுமா, என் வகையார் எவ்வளவு தெரியுமா, என் பங்காளி எவ்வளவு பேர் தெரியுமா, ஊர்ல யாரெல்லாம் தெரியும், எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், நான் பெரிய ஆளு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, குப்பை தூசி. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம எங்க இருந்து வந்தோன்றத நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கும் நான் நினைக்கிறேன், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவா அலைஞ்சதை நினைக்கிறேன். யாராவது ஒரு வடை வாங்கி தர மாட்டாங்களா, யாராவது ஒரு டீ வாங்கி தர மாட்டாங்களா, டீ கடை வாசல நின்ன குழந்தை சின்ன வயசுல நின்னதெல்லாம் நினைக்கிறேன். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள்.
கசப்பு வேண்டாம் ஆண்டவரே. கசப்பு என்னை கொன்றும், கசப்பு என் நன்மையை கெடுத்துரும், கசப்பு என் உயர்வை தாழ்த்தி போட்டுரும், கசப்பு எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் தடுத்துரும். மன்னிக்க முடியாத நிலைமை மாறணும் ஆண்டவரே. தப்பு செஞ்சவன் ஜாலியா இருக்கான், நான் தப்பே செய்யாம மன்னிக்க முடியாதனால தூக்கம் இல்லாம அலைகிறேன். சரியா தூக்கம் இல்ல, ராத்திரி நேரத்துல நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏன்னா என்னால மன்னிக்க முடியல. இன்னைக்கு நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. எல்லாரையும் மன்னிக்க கூடிய கிருபை தாங்கப்பா. பொருளாசை இல்லாத வாழ்க்கை வேணும் எனக்கு, போதும்னு நினைக்கணும். கர்த்தர் கொடுத்தது போதும், கர்த்தர் கொடுத்தது போதும், பெருசா இது வேண்டாம், இரு போதும். கர்த்தர் தருவார், அவருக்கு தெரியும் எனக்கு எப்ப என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். என் தகப்பன், எங்க அப்பா, அவருக்கு தெரியும் நான் எதை கொடுத்தா நான் நல்லா இருப்பேன், எதை கொடுத்தா நான் ஆண்டவரை மறுதலிக்காம இருப்பேன், எதை கொடுத்தா இன்னும் கர்த்தரை பிரியமா இருப்பேன், அவரை தேடுவேன்னு அவருக்கு தெரியும். கால வேளையில 4 காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீரா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.